எந்த சமூகத்தில் காவல்துறைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகிறார்களோ அதே சமூகத்தை ஒடுக்குவதற்காகத்தான் காவல்துறையின் லத்திகள் பயன்படுது என்கிறார் ஐயா சொல்லின் வேந்தர் வலம்புரி ஜான் அவர்கள். காவல்துறையை பற்றிய அபிப்பிராயங்கள் ஆங்கிலேயன் காலத்திலிருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இன்னும் மாற்றப்படவில்லை. அடித்து அடித்து 48 மணி நேரம் விடாத அடித்து படுகொலையாக கிடக்கிறான் தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி, தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் வழிப்பு வந்து இறந்தார் என்று சொல்கிறார். அப்ப இந்த படுகொலைக்கு யார் காரணம்? இந்த படுகொலை நிறுத்துவதற்கு யார் உத்தரவிட்டார்? எந்த விசாரணையும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. நீங்கள் பேசுவதை அப்படியே போடுவதற்கு இங்கே மீடியா இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது. எப்படி வட இந்தியாவிலே கோடி மீடியா என்று அழைப்பார்களோ அதே போல திராவிட மீடியா, திராவிடியா மீடியா இங்க இருக்கு. திராவிட மீடியா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீங்க கொள்ளலன்னு வச்சுக்க, மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீ கொள்ளலும்னா நீ ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ஸ்டாலினோட செருப்புல விஷத்தை போட்டு செத்துருவான். அப்படிதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. வலிக்கிறது. தமிழன் மாண்பு அடிக்கடி அடிப்பதுதான். இதே அஜித்குமார் மரணத்துக்கு பழி தீர்க்காமல் இந்த மண்ணில் நாங்கள் ஓய மாட்டோம். அதிகாரம் கையில் இருக்கிற திமிருல நீ ஆடுற. நீ அதிகாரி கூட கிடையாது. You are a public servant. அண்ணன் பழனிபாபா சொல்றான் அவன் அதிகாரின்னு சொல்லி அவன் மண்டையில எதையும் ஏத்திராரா, அவன் அரசு அலுவலர்னு சொல்லி பழகுங்கிறான். அரசு அலுவலர். தமிழ்நாட்டில் தனிப்படை என்பது அடியாள் பட, காட்டு மிராண்டி அடியாள் பட. எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும், எல்லா எஸ்பி டிஐஜி எல்லாம் இங்க பூரா நார்த் இந்தியன் பூரா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான். அதை தீர்க்கறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறார் யாரு? ஐயா பொன்மாணிக்கவேல், சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அவர் சொல்றாரு அரசு அடியாளு செய்து உலகத்திலே பயங்கரவாதம் எது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில். அவர் சொல்கிறார் அரச பயங்கரவாதம் என்கிறார். உலகத்திலே கொடுமையான தீவிரவாதம் எதடா? அரச தீவிரவாதம். அதுலயும் இந்த திராவிடியா தீவிரவாதம் ரொம்ப மோசமா இருக்கீங்க. மண்ணின் மந்த என்னடா தப்பு பண்ணிட்டான்? திருடினதுக்காக நீ அடிச்சு கொள்றதாக இருந்தா திமுக ஒருத்தன் உயிரோட இருக்க முடியாது. தெரிஞ்சுக்க, ஒரு பயணி உயிரோட இருக்க முடியாது திமுக. இந்த மாவட்டத்தின் அமைச்சர், மாவட்ட செயலாளருக்கு, இந்த மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பையன் திமுக நீ உயிரோட இருக்க முடியாது. திருட்டுக்கு அடித்துக் கொள்வதாக இருந்தால் யாரோட அடிக்கிற, யார கை வைக்கிற? அது ஒரு காலம் அடிச்சா அனாத கூட்டமா இருந்த தமிழ் தேசியனா இன்னைக்கு சீமானி தம்பிமார்கள் தக்காளி சங்க அறுத்து விடுவான். யாரோட அடிக்கிற, யார கை வாங்குற? நினைச்சிட்டியாடா நீனு? அது ஒரு காலம். மரணம் எங்கள் மயிருக்கு சமமானது. அவனுக்கான நீதியை பெற்று தராமல் நீங்க நான் தமிழர் பிள்ளைங்க நாங்கள் ஓய மாட்டோம். அடிக்கிற நீனு அரசு கொடுக்குற பிச்சை போடுறியாடா? எங்களை செருப்பால அடிச்சுட்டு நீ கையில தர வாங்கி திங்கிற, நக்கி திங்கிற திராவிடியா கூட்டத்தை நினைச்சிடா. மான தமிழ் பிள்ளை கட்டுறாங்க தூக்கி போடுவோம்டா. அந்த 3 சென்ட் இடம் 5 லட்சம் ரூபாய் திமுக தர பணம் நான் தர்றேன்டா. 30 சென்ட் இடம் 30 லட்சம் ரூபாய் பணம் எவன்டா அந்த அதிகாரி தூக்கி போட்டு அறுத்து போடுறான். நான் தர்றேன்டா மயிறு. போன வாரம் துரைமுருகன் பேசுறானா, துரைமுருகன் has been used unparliament word பேசுறானா. என்ன பேசுறான்? தேவன்னா 3ஆன்ட்டான், அதாவது தேசிய முற்போக்குன்ட்டான். என்ன பெரிய அன்பார்லிமெண்ட் வேர்டு? எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள அன்பார்லிமெண்ட் ஆயிரக்கணக்கா இருக்கு. ஒன்னு அருவாமனையில வச்சு அறுத்து போடுற கோவம் எங்களுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். வார்த்தைகள் சீமான் தம்பிகள் பொலிட்டிக்கலா வந்து நிக்கிறதுனால உன்ட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பெரிய காவல்துறை, என்ன பெரிய அவனுக்கு அதிகாரம்? என்ன அதிகாரம்? நீ அடியாளா, மக்களை காக்கிற படையா நீ அடியாளா? நீனு என்ன வாங்காத? 6 மணிக்கு அனுமதி தர்ற, 6:45 கூட்டத்தை போட்டுறான்டா நான் தமிழரு. 5 நிமிஷம் சாகுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம். சாகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அனுமதியை கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம். பேசுன என்ன பெரிய நீதியை பெற்று தந்துட்டாரு? ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொலை வழக்கில் நீ எடுத்த நடவடிக்கை என்ன?
ஸ்னிப்பர் ஷாட், மயிரை கூட குறிவாத்து அடிக்கக்கூடிய துப்பாக்கி வைத்து காக்கை குறிவிலை போல் ஸ்டெர்லைட்டை போராட்டத்தில் காவல்துறை சுட்டது. அம்மையார் அருணா ஜெகதீசன் ஆணையா, நீ என்ன மயிர நடவடிக்கை எடுத்த மிஸ்டர் போலீஸ் மந்திரி? என்ன நடவடிக்கை எடுத்த? நீ அத்தனை பேத்துக்கும் பதவி உயர்வு கொடுத்த. தென்காசியில் ஒரு டிஎஸ்பி பல்வீர் சிங் பல்ல புடுங்கினா, அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு மக்கள் கண்காணிக்க எல்லாம் சொல்லிட்டான். தவறு செஞ்ச டிஎஸ்பி காத்திருப்பு பட்டியலில் வச்சு அவனுக்கு பதவி ப்ரமோஷன் கொடுத்துட்ட. என்ன வேலைடா இது? எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ரஃப் நோட்ல இல்ல, ஃபேர் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கான். 26 வச்சு உன்னை தீக்கிறதுக்கு அவ்வளவு வன்மமா இருக்குங்க. வலிக்குதுங்க, சும்மா இல்ல. ஒரு தீக்குச்சி சுட்டாவோட வலிக்குங்க, எரியும். உணவு குழாயில மிளகா தூளிய போட்டு இருக்கிறான். மிளகா பொடிய உணவு குழாயில ஆணின் பிறப்பு ரிப்புல மிளகா தண்ணி நீ செலுத்துறனா, தக்காளி உன்னையெல்லாம் அறுத்து போடுறதா இல்லையா? அவ்வளவு கோபம். என்ன நீனு பெரிய புட்டிக? என்ன மந்திரி? என்ன நீனு? யார் நீனு? இந்த காவல்துறைக்கு யாரா மந்திரி? எவன்டா மந்திரி? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குதுடா, சந்தை சிரிக்குது. மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுதுடா. எங்க அண்ணன் கேட்கிறாருல, சிபிஐ விசாரணை என்கொயரி எதிர்கட்சி கேட்குது, நீங்க ஏன் கேட்கல? தமிழ்நாட்டு காவல்துறை அவ்வளவு கேவலமா இருக்கான்னு திருப்பி கேட்கிறாருல. நீ சிபிஐக்கு மாத்தினதே உன்னோட கடமையில நீ தவறதுக்கு நீ மாத்தி விட்டுருக்க. அடிச்சது யாருன்னு தெரியுதுடா, பப்ளிக்கா தெரியுது. அந்த மாரியம்மன் கோயில்ல உள்ள நீ ஒரு 50 பேர் தமிழர்களை அடிச்சு அந்த காட்டு மிராண்டி நாய்களை அந்த இடத்துல அறுத்து இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்க. அடிச்சுக்கணும், கைய ஓங்கினா நீ அடி. எவனா தற்காப்புக்கு அடிக்கலாம். I will kill before I kill myself. நான் இறப்பதற்கு முன்னாடி உங்களை கொன்று புதைச்சிட்டு தானே நாங்க நாம் தமிழர் சாகுவோம். வாக்கு அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் அல்ல, வாழ்க்கை மாற்றத்திற்கான வந்த பிள்ளைகள். அரசியல் பயிலரங்க படித்த மேதைகள். நாம் தமிழர் கட்சி மேடையில் நிக்கிறவன் ஒரு மயிராண்டிக்கும் தெம்பு திராணி கிடையாது. எங்களோட வாதம் பண்றதுக்கு, கருத்தியலா போரிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது உனக்குலாம். அவ்வளவு வன்மமா இருக்கு, கோபமா இருக்கு, அடங்க மறுக்குது. எங்களுக்கு உட்கார முடியல. இந்த படுகொலையை பார்த்துட்டு இதை சும்மா விட்டுட்டு போன்னு நினைச்சிடாத. நீ நினைக்கிற இந்த வழக்கை நாம் தமிழர் கட்சி கையாளும், எழுதி வச்சுக்க. நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி நிற்கும். இனி தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தமிழன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் சீமானும் தம்பிகளும் தங்கைகளும் நிப்போம். ஊர்காத்தா மாதிரி கருப்பன் பெரியப்பா மாதிரி ஊர்காத்தா மாதிரி நாங்க நிப்போம். நேர்ந்து விட்ட பிள்ளைகளு ஒரு அளவும் கிடையாது எங்களுக்கு. நீ போடக்கூடிய பொய் சட்டம் என் சமமானது தெரிஞ்சுக்க. இந்த சட்டத்தெல்லாம் உடைச்சி எடுப்பானாங்க. இந்த நிலம் மாறுன அன்பான மக்களே, நீங்க இனமா வாங்க. எங்கெல்லாம் சிக்கல, ஒரு கவுண்டர் சமுதாயத்து பிள்ளைக்கு சிக்கலா, கவுண்டர் சமுதாயத்தின் சாதி தலைவரை கொண்டு வந்து பேசி முடிடா. ஒரு முதலியார் பிள்ளையின் சிக்கலா, முதலியார் சமுதாயத்தை ஆளா இறக்குடா. ஒரு முக்குளத்தர் சமுதாயத்தில் பிரச்சனையா, ஒரு முக்குளத்தர் சாதி வச்சிருக்காங்க, அவன் இறக்குடா. இப்படி சாதியா பார்த்து தான் நாங்க பிரிஞ்சு போட்டுட்டோம். இனி இந்த பம்மாத்து வேலையெல்லாம் நடக்காது. நாம் தமிழரா சீமானின் தம்பிகள், பிரபாகரின் தம்பிகள், கட்டள தளபதியின் காலத்தில் நிக்கிறான். பாத்துக்கோ. நீ வாணி என்ன பெரிய ஆளு, என்ன பெரிய திமுக. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி 4 முனை போட்டிலாம் இல்லடா. எங்களுக்கு போட்டியே இல்லடா. நாங்க அண்ணா போஸ்டா. எங்க தத்துவம் அப்படிடா. நீ அத்தனை போட்டி சாதி, மதம், பணம், அதிகாரம், போத, சாக்கடை அத்தனையும் ஒரு முனை போட்டி. சாதி இல்ல, மதம் இல்ல, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மக்கள் வளம் அனைத்தையும் காக்கிற ஒரு தூய அரசியல் ஒரு முனை. இப்ப எங்களோட போட்டி போறது எவன்டா தமிழ்நாட்டில் இருக்கிறான்? யார் இருக்கிறா தமிழ்நாட்டில்? தனித்துவமா ஏங்குறான். டைகர்ரா, we are tiger. Tiger is an ideal animal but not lonely. Tiger is a lonely but not ideal. 1000 பேர் உள்ள சபையிலும் புலி தன்னை தனித்து உணரும். தான் தனியாக இருந்தாலும் 1000 பேர் உள்ளது போல உணரும். எழுதி வச்சுக்க. இந்த திருவோணத்தில் அந்த பேசுற பேச்சு போலீஸ் மந்திரி, போலீஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு கேட்கணும். சும்மா அல்லக்கையெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இனிமே அல்லக்கைக்கு நாங்க பேசவே மாட்டோம். நான் சொல்லிட்டேன், அல்லக்கை யாராவது இனிமே வந்தியனா முதலமைச்சர் செருப்புல விஷத்தை ஊத்திடுவேன். நீ நக்கக்குள்ள செத்து போயிடுவ. நீ அவ்வளவு வலி வேதனையுமா இருக்கு, அடக்க முடியல.
நிக்குது.